எனக்கு ஒரு சின்ன டவுட்டுங்கண்ணா. எழுதுறதுங்க வீல் எதுக்குங்கண்ணா வருது? இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து கிராங்கோட பேலன்சிங் வீல். இந்த வீல் இல்லாட்டி உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஓவரா வைப்ரேஷன் ஆகும். அப்புறம் இந்த வீல் வந்து டைமிங்னு இருக்குது. கிளச் சைடு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டைமிங் வரும். இந்த டைமிங் கரெக்டாக வைக்காம நம்ம விட்டோம்னா ஒரு ஸ்டெப் 2 ஸ்டெப் மாற்றி வச்சா லைட்டாக வைப்ரேஷன் தான் வரும். அதே ஃபுல்லாகவே நம்ம டைமிங் ஃபுல்லாகவே மாற்றி வச்சிட்டோம்னா இன்ஜின் கேஸ் உடையிற அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. கிராங்கும் கட் ஆயிடும். அந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. 100 சிசிலான வரது அது சிசி கம்மி தானே. அதாவது ஒரு 150 சிசிக்கு மேலே போகிறப்ப தான் வண்டி வைப்ரேஷனே வரும். இந்த 200 சிசி எல்லாம் வண்டியெல்லாம் எடுத்துக்குவே அதுக்குள்ளே எல்லாத்துலேயுமே இந்த டைமிங் வீல் இருக்கும். 200 சிசிக்கு மேலே போகிறப்பவே உங்களுக்கு வந்து 150 சிசி எஃப்ஜெட்லேருந்து பார்த்தீங்கன்னா காமனாக வீல் உள்ளே வரும். இந்த வீல் இல்லாட்டி வண்டி ஓவரா வைப்ரேஷன் ஆகும். அதுதான் நம்ம ஒரு யூனிகானுக்கு நம்ம 200 சிசியை கன்வெர்ட் பண்ணுமே ஹரிஸ்மாவோட பிஸ்டன் போட்டு. இப்போ அந்த வண்டி பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன்ல தான் இருக்கும். அதாவது குறிப்பிட்ட ஒரு கொஞ்சம் வைப்ரேஷன் இருக்கும். அப்போ அந்த வண்டியிலேயே அவ்வளோ வைப்ரேஷன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீல் நம்ம உள்ள இல்லை. யூனிகானுக்கு வந்து மேக்ஸிமம் வராது. 160 இன்ஜினுக்கு தான் வரும். 150 இன்ஜினுக்கு வராது. நம்ம வந்து அதை ஆல்ட்ரு பண்ணி வச்சிருக்கோம். அதே நம்ம அந்த வைப்ரேஷன் அரெஸ்ட் பண்ணணும்னா இன்ஜின் கேஸ்ல ஆல்ட்ரு பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் வைப்ரேஷன் ஃபுல்லாகவே அரெஸ்ட் பண்ண முடியும். அதாவது இந்த வீல் பேலன்சிங் வச்சு கிராங்க் கரெக்டாக பொசிஷன் வச்சு கிராங்க் எந்த ஒரு இது இல்லாமல் நம்ம இது செஞ்சோம்னா அந்த வண்டிக்குமே வைப்ரேஷன் வராது. ஓகே, பை.